எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம பாக்ஸ். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம கமல்ஹாசன் சொன்ன ஒரு வார்த்தையால் 8 கோடியை தியாகம் செய்த தக்லைஃப். ஆமாங்க, கமல்ஹாசன் நடித்து மணிரத்னம், உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரோடு சேர்ந்து 300 கோடி பட்ஜெட்டில் தயாரித்த படம் தான் தக்லைஃப். திரைப்படம் கர்நாடகாவில் தடை செய்யப்பட்டால் வினோஸ்டோர் மற்றும் தயாரிப்பு நிறுவனத்திற்கு ரூபாய் 8 கோடி இழப்பு ஏற்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது எப்படி ஏற்படும், தவிர்க்க முடியுமா என்பதை பார்க்கலாம் வாங்க. கர்நாடகாவின் தக்லைஃப் விநியோக உரிமையை வெங்கடேஷ் என்பவர் 8 கோடி ரூபாய் முன்பணம் கொடுத்து வாங்கியுள்ளாராம். இந்த திரைப்படம் கன்னடா உள்பட பல மொழிகளில் வெளியிடப்படுவதால் பாக்ஸ் ஆபீஸில் வெறும் வெற்றி பெறும் என்று எதிர்பார்ப்பில் இந்த முதலீடு செய்யப்பட்டதாம். ஒருவேளை படம் நல்ல வெற்றி பெற்றால் 50 கோடி வரை வசூலித்திருக்கும். கமல்ஹாசன் சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கன்னடம் தமிழிலிருந்து பிறந்தது என்று கூறியதால் பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது. கர்நாடகா திரைப்பட வர்த்தக சங்கம் கமல்ஹாசனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாம். இல்லையெனில் மாநிலத்தில் திரைப்படத்தை தடை செய்வதாக அறிவித்துள்ளது. கன்னட மீடியாக்களிலும் வேறு செய்தி இல்லாதால் இதையே பெரிதாக்கி ஊதி வருகிறார்கள். டிவி ஆங்கர்களெல்லாம் உச்சத்தில் கமலுக்கு எதிராக கத்திக்கொண்டே இருப்பதால் பார்ப்பவர்கள் காதுகளில் ரத்த வரும் நிலை உள்ளதாம். இது போதாது என கர்நாடகாவின் கன்னடா மற்றும் கலாச்சார அமைச்சர் கமல் மன்னிப்பு கேட்காத வரை திரைப்படத்தை வெளியிட வேண்டாம் என்று திரைப்பட சங்கத்திற்கு உத்தரவிட்டுள்ளாராம். பாஜகவுக்கு தன் பங்குக்கு குதிக்கிறதாம். மணிரத்னத்தின் முந்தைய படமான பொன்னியின் செல்வன் 2 கர்நாடகாவில் 22 கோடி நிகர வசூல் செய்திருந்தது. விக்ரம் கார்த்தி நடிப்பில் பொன்னியின் செல்வன் ஒப்பிட்டால் கமல்ஹாசனின் பிரபலம் கர்நாடகாவில் அதிகம் என்றுதான் கூற வேண்டும். தங்களை படமும் அந்த மாநிலத்தில் நல்ல வசூல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டதாம். மேலே குறிப்பிட்டதை போல 50 கோடி வரை வசூலாகும் என வாய்ப்பு இருந்தது. இந்த வருமானத்தை விநியோகஸ்தர் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். இது தமிழ் சினிமாவின் வானிந்திய அணுகுமுறையை பாதிக்கக்கூடும். இருப்பினும் சத்யராஜ் பாகுபலி காலகட்டத்தில் மன்னிப்பு கேட்டதை போல இந்த விஷயத்தில் மன்னிப்பு கேட்க கமல்ஹாசன் ரெடி இல்லை என்பதை போட்டியிலும் உறுதி செய்துவிட்டார். தற்போதைய நிலைமை ஜூன் 5ஆம் தேதி வெளியாக திட்டமிடப்பட்ட இந்த திரைப்படத்தின் எதிர்காலம் நிச்சயமற்ற நிலையில் உள்ளது. விநியோகஸ்தர் வெங்கடேசர் கமலை மன்னிப்பு கேட்க சம்மதிக்க வைக்க முயற்சி செய்து வருகிறார். ஆனால் அது நடக்காது என்று தெரிகிறது. மொழி நிலம் நீர் என்று வரும்போது கமல்ஹாசன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதற்கு எதிராக பேசுவதை நாங்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என்று அமைச்சர் வேறு அவ்வப்போது வீர வசனங்களை தெளித்து வருகிறார். இந்த சர்ச்சையால் தற்போது நிறுவனத்திற்கு 8 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. கமல் உள்ளிட்ட கலைஞர்கள் பல லட்சம் செலவு செய்து பெங்களூரில் ப்ரமோஷன் நிகழ்ச்சி செய்திருந்தனர். அந்த பணமும் தற்போது ஆற்றோடு அடித்து செல்வதை போலத்தான் நிகழ்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு. ஸோ நன்றி, வணக்கம்.